புகார் வந்து அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த இது கொடுக்குறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது பக்கத்தில் சொல்லதுனால நம்ம அந்த இதை நம்ம அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின பேரில் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம் சார். இல்லை அதான் சார் அவங்களுக்குள்ளே அது என்ன ஃபைட் பண்ணுறது நமக்கு ஒன்றும் தெரியல. அது ஏன் அவங்க போய் இன்னும் கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவங்களாம் ஒரு இதை பேசிட்டு அதை ஃபைட் பண்ணுறது முறையான இது கிடையாது. அது அவங்களே பண்ணுறாங்க. ஜெயங்கொண்ட நிலை கிராம மக்கள் அவர்களால் கல்குவாரி அனுமதி வழங்கும் இளம்பரதி அவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக புகார் மனு வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கனிமவளத்துறை அமைச்சர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கன்சர்ன் ஃபீல்டை வந்து விசிட் பண்ணிட்டு அதனுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து நம்ம ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அந்த கல்குவாரிக்கு வந்து ஜெயங்கொண்ட நிலை வில்லேஜில் அனுமதி ஏதும் தற்போது வரை அரசாங்கத்திடம் வந்து எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. அனுமதி வழங்கப்படாததுனால இந்த கிராம மக்கள் வந்து நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு 2 குரூப்பாக வந்து ஃபைட் பண்ணுறது என்ன சூழ்நிலைக்காக அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. ப்ரீவியஸ் இருந்த ஏடியிடமும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் இந்த மக்கள் வந்து புகார் மனு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து நான் இப்போ புதுசாக ஏடியாக ஜாயின் பண்ணி சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணி ஒரு 9 டேஸ் தான் ஆகுது. இந்த 9 நாள்லையுமே நம்மளுக்கிட்டையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் இந்த குவாரிக்கு வந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து நம்ம தற்போது வரை அது வந்து குவாரிக்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. ஆனால் அது குவாரி அனுமதி வழங்கிட்டாங்கன்னு தவறான தகவல் வந்து மீடியாவிலையோ இல்லை பப்ளிக்லையோ பரவிட்டு இருக்கு. அது தவறான செயல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க சார். அது அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த அஜிடேட்டருக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டதுனால நம்ம அனுமதி எதுவும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி எது இல்லைங்க சார். இல்லை அந்த மாதிரி எதுவுமே பண்ணலங்க சார். அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அவங்க பண்ணியாச்சுங்க சார். அனுமதி எதுவும் இல்லைங்க சார். அவங்க குவாரியும் பண்ணலைங்க சார். இல்லை கண்டினியூஸ் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் லோக்கல் பீப்புள். அதனால் நம்ம குவாரி கொடுக்க முடியல சார். வேறு ஒன்றும் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்களாலும் இந்த மாதிரி புகார் மனு அவங்ககிட்ட கண்டினியூஸாக போகிறதுனால நம்ம அந்த அனுமதியை நம்ம வேலை கிடைக்க முடியுது. டிராக்டர் இதில் விவசாய நிலங்கள் டிராக்டர் ஓட்டுறோம், அதை வச்சு நாங்கள் இளைஞர்கள் டிரைவர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் குவாரி ஏன் மூடுறாங்க, ஏன் திறந்தா என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்குறாங்க. இல்லை மக்கள் வந்து இல்லை புகார் வந்து அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த இது கொடுக்குறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது பக்கத்தில் சொல்லதுனால நம்ம அந்த இதை நம்ம அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின பேரில் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோங்க சார். அது ஏதோ ஒரு இல்லை அதான் சார் அவங்களுக்குள்ளே அது என்ன ஃபைட் பண்ணுறது நமக்கு ஒன்றும் தெரியல. அது ஏன் அவங்க போய் இன்னும் கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவங்களாம் ஒரு இதை பேசிட்டு அதை ஃபைட் பண்ணுறது முறையான இது கிடையாது. அது அவங்களே பண்ணுறாங்க. இல்லை ஷுவராக இல்லைங்க சார். நம்ம இப்போ குவாரி பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அது நம்ம போய் ஃபீல்டு பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு இம்ப்ரீயன்ஸும் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்களாம் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாது. அதான் சார்.